அனைவருக்கும் வணக்கம். கேரளிய தந்திராச்சாரங்களை பற்றிய பதிவுகளை எங்களுடைய சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். எங்களுடைய அதர்வண வேத ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக தாந்திரீக மாந்திரீக பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இதில் அநேக அன்பர்கள் கலந்து கொண்டு வருகிறார்கள். இதில் இரகசிய முறையில் யார் யார் இதில் பயிற்சி பெறுகிறார்கள் என்று இரகசியம் காக்கப்பட்டு அவர்களுடைய புகைப்படங்களோ மற்றும் அவர்களை பற்றிய எந்த தகவலும் பகிரப்பட மாட்டாது. மற்றும் வருகின்ற ஆடிப்பெருக்கு நன்னாளில் அநேக இல்லங்களிலும் நதி தீரங்களிலும் நீர்நிலைகளிலும் நீர் ஆதாரமாய் நமக்கு வாழ்வளிக்கும் நதிகளையும் குளங்களையும் மற்றும் நீர்நிலைகள் நமக்கு வயல்வெளிகளில் பயன்படக்கூடிய பம்பு செட்டுகள் போன்ற அனைத்து வீடுகளில் இருக்கக்கூடிய போர் குழாய்கள் மற்றும் நீர் ஆதார விஷயங்களில் அவற்றுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமாய் பூஜை முறைகள் ஆடிப்பெருக்கு நன்னாளில் போடப்படும். அந்த பூஜை முறையில் கேரளிய தந்திரசாஸ்திரத்தின்படி பரசுராமர் காலந்தொட்டு பரசுராமனால் உபதேசிக்கப்பட்ட சதுராம்பிகை பூஜை என்ற ஒரு பூஜை முறை இருக்கின்றது. அது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அது கடைபிடிக்கிறார்களா என்று தெரியவில்லை. கேரளிய தந்திர ஆச்சார பூஜை முறைகளில் கடைபிடிக்கின்றார்கள். பொதுவாக கும்பமேளா, மகாமகம், புஷ்கரணி விழாக்கள் மற்றும் நதிதீர திருவிழாக்களில் இந்த சதுராம்பிகை பூஜை முக்கியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வசந்த பஞ்சமி நன்னாளிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சதுராம்பிகை பூஜை என்பது ஒரு சதுரத்தின் 4 பக்கத்தில் 4 தேவியரை ஆவாகனப்படுத்தி ஒரு பீடத்தில் 4 பக்கங்களிலும் விளக்கு 4 கலசம் வைத்து தனித்தனியாக 4 விளக்கு 4 கலசம் வைத்து 4 அம்பிகைகள், பாலாம்பிகை, ஹோமாம்பிகை, லோகாம்பிகை, முகாம்பிகை என 4 அம்பிகைகள், தெற்கில் பாலாம்பிகை, கிழக்கில் ஹோமாம்பிகை, மேற்கில் லோகாம்பிகை, வடக்கில் முகாம்பிகை என 4 தேவியரையும் ஆவாகனப்படுத்தி நதி தீரங்களுக்கு பாதுகாப்பாய், மக்களுக்கு பாதுகாப்பாய் செல்வ செழிப்பையும் நீர்வள ஆதாரங்களையும் தந்தருள வேண்டும் என்று வணங்குவதற்குண்டான வழிபாட்டு முறையாகும். இந்த வழிபாட்டு முறை நமக்கு ஒரு சிறந்த ஒரு பூஜை முறைகளாக அமையும். எனவே இந்த சதுராம்பிகை பூஜையை வருகின்ற ஆடிப்பெருக்கு நன்னாளில் நடத்தி வாழ்வில் எல்லா நலம் பெற வேண்டும் என்று எல்லா மக்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.